அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளிப்பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடு நீனனாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தினம் பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே அந்த வகையில் இன்று தங்களது திருமண ஆண்டு நிறைவு 35வது ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். ஜெயமலர் தம்பதியினர் எவ்வளவு அழகாக பேர் பொருத்தமாக இருக்கின்ற பார்த்தீர்களா. அவர்களது 35வது ஆண்டு திருமண நாள் இன்று. அந்த நாளை மிக மகிழ்வுடன் இன்றைய நாள் அனைத்து நிகழ்ச்சியிலுமே தவளை எடுத்து வருகின்றார்கள். இணக்கரம் கொடுத்து ஜெயமலை ஜெயம் தம்பதியினருக்கு எங்களது நன்றியை கூறியபடி சிந்தனை நேரத்தை தொடர்ந்து அவர்களுக்கான வாழ்த்து நேரம், அதனை தொடர்ந்து பன்னிசை நேரம், கேள்வி கணிகள் சொல் விளையாட்டு இடம்பெற்று மாலை நேர நிகழ்ச்சிகள் வழமை போலவே 5 மணியிலிருந்து மன்னிக்க வேண்டும் 5:30 ஆரம்பித்து கொள்ளும். பண்ணோடு இசைப்பாட வரும் இன்றைக்கு என்ன கிழமை, இன்றைக்கு 31 முடியுது, 14ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும். கார்த்திகாவின் தொகுப்போடு இடம்பெறும் பண்ணோடு இசைப்பாட அவருக்கு பரீட்சை காரணமாக இடைவெளி கண்டிருந்தது. மீண்டுமாக பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும் பண்ணோடு இசைப்பாட. இவை முன்னறிவித்தலாக இருக்க இப்பொழுது நாங்கள் சிந்தனை நேரத்துக்குள் இணைந்து செல்வோம். வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளி அவர்களே. அங்கே நிற்கிறாரே, நன்றாரே நன்றாரே காணோமே. ஆலனா இல்லையே, நன்ன வர இல்லையா? நன்ன மாதிரி இருந்து இல்ல வர இல்லையா? அப்ப நீங்க வரல. வணக்கம். ஆண்டவரிடம் இருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது என்கின்றார் திருப்பாடலாசிரியர். ஆண்டவரிடம் இருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது என்கின்றார் திருப்பாடலாசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம் உற்சாகம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1776 ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வாரம் இன்று வெள்ளி தினமுமா. இன்று திருகவை புனித டொன்பஸ்கோ அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை எம்மை வாழ வைக்கும் அம்முறவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். சிறகுகள் நிழலில் என்னாலும் எம்மை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் எம்மை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் எம்மை காத்திடு எம் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் எந்நாளும் எம்மை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் எம்மை காத்திடுகும் இறைவா. உன் கண்களில் இமை போல் எந்நாளும் எம்மை காத்திடுகும் இறைவா. மன்னிக்கவும். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே
உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 34 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கின்றார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கின்றது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகின்றார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்டபின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை, ஆனால் தனிமையாக இருக்கும் போது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய சிந்தனையாக ஆண்டவர் இறையாட்சியை சிறிய விதைக்கும் கடுகுமணிக்கும் ஒப்பிடுகின்றார். விதை இறைவனின் வார்த்தை. அந்த வார்த்தை நடப்படும் நிலம் மனித இதயம். விதைக்கப்படும் இறைவார்த்தை மனித மனங்களில் புதைக்கப்பட்டு முளைவிட்டு தளிராகவும் கதிராகவும் தானியமாகவும் மாறுகின்றது என்பது இயேசுவின் இன்றைய நற்செய்தியின் கருப்பொருளாகும். சிறிய விதையாக இருந்தாலும் விதைக்கு அழியாத உயிராற்றல் இருப்பது போல மனித இதயம் என்னும் விதைக்குள் உயிருள்ள வாழ்வுக்கு ஆற்றலான அன்பு, இரக்கம், மகிழ்ச்சி, உண்மை, பரிவு, பாசம், கனிவு, பிறர்வு, சிநேகம், பகிர்வு உள்ளது. அத்தோடு வெளிப்படைத்தன்மையும் ஆகும். இவற்றை தளிரச் செய்து இறையாட்சி பணியில் இயேசுவுக்கு ஏற்ற மக்களாக இறைவனின் அன்பை பிறரோடு பகிர்ந்து தூய ஆவி என்னும் விதியை நமது நிலம் என்னும் மனதில் புதைத்து உயிராற்றல் பெற்றவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். சமுதாயத்தில் தீமைகள் தலைவிரித்தாடுகின்றன, ஏழைகள் ஏற்கப்படுகின்றனர். நான் தனி மனிதனாக என்ன சாதிக்க முடியும்? என் பேச்சை யார் கேட்பார்? ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களும் இந்த உலகத்தில் தான் வாழ முடியும் என்று அங்கலாய்க்கிறீர்களா? பயனற்றதை போன்று இருந்த சிறிய விதை மண்ணுக்குள் தன்னை பலியாக்கியது. ஆகவே மகிமையாய் வீடிட்டெழுந்து பலருக்கும் பயனுள்ளதாக அது மாறிவிட்டது. நீ போதும் உன் வீட்டை உன்னதமாக்க முடியும். உன் வீடு போதும் உன் சமுதாயத்தை சங்கீதமாக்க முடியும். உன் சமுதாயம் போதும் இந்த மண்ணை மண்ணகமாக்க முடியும். புறப்படு, உனது கை அசைவு போதும் 1000 வீரர்கள் எழுவார்கள். உன் கண் அசைவு போதும் உலகம் துயிலெழும்பி விடும். எல்லாம் வல்லவர் உன்னோடு இருப்பதால், ஆகவே இறைவன் இருப்பதால், உன்னோடு இருப்பதால், இறைவன் வார்த்தை உன்னில் நிலைத்து நிற்பதால் நீ உன் நற்செய்தி அறிவிக்கும் பாக்கியத்தை பெற்றுள்ளாய் என்பதை புரிந்து கொண்டு நற்செய்தி பணியில் ஈடுபடுவாயாக. இது உனக்கு இட்ட கட்டளை அல்ல, இது உன்னுடைய கருத்தாடலும் கூட. இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டுமாக ஞாயிறு தின சிந்தனையோடு உலக தமிழ் மொழி நாள் மாதத்தில் நன்றி. வணக்கம் தங்கையே. Bon weekend for todos. Bonsoir. மிக்க நன்றி அண்ணா. உங்களுக்கு மத போலமையா வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். பாரம்பல் பிள்ளையோட வணக்கம். பாருங்கள். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நாங்க நலவங்க. நீங்க லேட். உற்சாகமா? உற்சாகமா இருக்கும். வந்து நின்றான் லேண்ட் கட்டா இதா போயிட்டு வந்து மகளாவை டக்கரை திருப்பி கூப்பிட்டு திருப்பி எல்லாம் எடுத்தது. வந்தது பார்த்த ஞாபகம் இருந்தது எனக்கு. சரி, வாருங்கள். வணக்கம். திருப்பி நீங்க திருப்பி சார்ஜ் பண்ணிக்கல, அது நின்றுடும். வடிவா செய்து போலவே இன்னும் தெரியாம இருக்கும்.
நான் செவனியோட ஒரு அங்கம்ல மாலாக்கன் வலிக்கிட்டு திருப்பி கூப்பிட்டு கீழே கூப்பிட்டு திருப்பி இல்லை போயிட்டேன். நீங்கள் ஒன்றும் குழப்ப வேண்டாம். ஃபோன்லேயே அதில் சும்மா போட்டிங்கன்னா சரி, முன்னுக்கே இதை நம்பர் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு இலவாக இருக்கும். அதை செட் பண்ணிக்கணும் பல ஓடும் செய்யும். ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஜூம் அப்போ இருக்குது தானே, அதிலானே வாரீங்க. அப்படி செய்தீங்கன்னா சரி, சரியா பாருங்க. ஓகே சார், நன்றி சகோதரி. எல்லாம் சும்மா இருக்கீங்க. ஓமோ நீங்கள் நன்றி சகோதரி. இப்படி முதற்கன் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நாடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் விரைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி சொல்லிக்கொண்டு தண்டனை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ 446 சொல்லிக்கொண்டு பலவ போல புதிய ஏற்பாட்டுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் இறைவார்த்தைகள் 34 47 முடிய புதிய ஏற்பாட்டுல 77வது பக்கம். இயேசுவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பவர் பரிசுத்தமுள்ளவர், தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபேத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பன் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவிலுள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபேத்தை வாழ்த்தினாள். எலிசபேத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இதன் தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு பாடு. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. அதிசய தேவனும் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவனும் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை,
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமைதாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமைதாங்கி நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. அமேன். இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. அன்பான பரலோகத்தாப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை கடந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் அனுசரித்தோம் ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுக்கான அனுசரித்தோம் தாப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் விதான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எவ்விடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்களுடைய சமூகம் அவரோட கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்து வலிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த சண்டை செஞ்சர்களோ, இந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாத தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து வலிக்கிறேன் ராஜா. அப்படி எத்தனை நீங்கள் பார்த்து விடுறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் யசுராஜனுக்கு மீண்டும் அனுப்பிச்சுத்தோன் ராஜா. தொடர்ந்து கூட பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசைப்படுறீங்க. அதுக்காக அனுப்பிச்சுத்தோன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்கு தேவையை சந்தித்து ஆசீர்வதிங்க ராஜா. பணியிடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் உங்களுக்கு பாதுகாப்பு என்கிற அவரோடு கூடவே இருந்து பாதுகாப்பு அழுத்த முடிச்சு ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்கான அனுப்பிச்சு தகப்பனே. மற்றும் குழந்தை செல்வங்களை காத்திருக்கிறவர்களுக்கு இந்த குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. சோப்பிரசங்களை கட்டையிடுங்க ராஜா. திருமண பந்தத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வளங்களை கொடுத்து தாப்பனே, நீங்கள் திருமண பந்தத்தை நினைச்சு வச்சு ஆசீர்வதிங்க ராஜா. சர்வத்தையும் வந்தது குமாரனுக்கு சோத்திரன் ராஜா. எல்லோருடைய தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. அதுக்கான அடிச்சு வந்தாப்பனே. மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வருடத்தோடு ஜபிக்கின்றார் என்று சொல்லிக்கிறேன். விடவர நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். பிள்ளை அவர்களே, ராஜினி அல்பன் சொல்ல வணக்கமாங்க. வணக்கம் வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளை, முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் வேதனைக்கும் ஆளாகிறீர்கள். வேறு சில நிலைகளில் ஆளானோர் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். ஆண்டவரே, எம் மன்றாட்டை கேட்டலும். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவிழா நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக காலங்கள் குறைந்து கொண்டே போகின்றன. எனவே காலம் தாழ்த்த மாட்டார் கடவுள். நேர்மையுடன் நடக்கும் அடியார்கள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வு அடைவார்கள். எனவே நாம் நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோமாக. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கலியிட வருவோம், பன்மலை பொழிவோம், பரமனின் அருளை பொழிவோம், பரமனின் அருளை பொழிவோம். இறை போலமே அளந்திடுவி, இறைவனை புகழ்வோம் வருவி. இறை போலமே அளந்திடுவி, இறைவனை புகழ்வோம் வருவி. இறை உணர்வில் மகிழ்வி, மறையும் இறை உணர்வில் மகிழ்வி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். ஜெயா நடசன் அவர்கள் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கும் அதிபர்களுக்கும் அனைத்து பாமுறவர்களுக்கும் எனது இயங்கின காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றியும் வந்து ஜானடேசன்.
கிறிஸ்தவ நச்சிந்தனை. பாவம் நம்மை குருடர்கள் ஆக்குகின்றது. தாவீது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டவர் தன் பாவங்களினால் கடவுளையும் தன்னையும் பிறரையும் மறந்தார். பாவத்திலிருந்து தண்டனை உண்டு, ஆனால் இறைவனிடம் திரும்புவனுக்கு மீட்பு உண்டு. இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார், ஆனால் அனைத்து பாவங்கள் ஆபத்திலிருந்து நம்மை பராமரிப்பவர் அல்லர். நாமும் அது விசுவாசத்தை வெளிக்காட்ட அவ்வாறான சந்தர்ப்பங்களுக்கு அவர் இடமளிக்கின்றார். ஏன் அஞ்சுகிறீர்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? நாம் பாவ சோதனைகளுக்கும் ஆபத்துகள் சவால்களுக்கு முகம் கொடுக்கும் போது அன்று சீடர்களிடம் கேட்டு அதை கேள்வியை அவர் எம்பிடம் கேட்கின்றார். விசுவாசத்தோடு அவர் சார்பாக முடிவெடுப்போம். வீழ்ந்தாலும் எழுந்து நம்மை அரணைக்கும் உறவை நோக்கி பயணம் செய்வோம். வாழ்வில் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும்போது, துன்ப துயரங்கள் நம்மை வாட்டும் போது, நோய் நொடிகளால் வரிகளால் துன்பப்படும் போது அஞ்சாதீர், நம்பிக்கை மற்றும் கைவிடாதீர் என்று இயேசுவின் வார்த்தை நம் உள்ளங்களில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். நாம் வாழ்வு பெறுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறி விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நாடுகின்றேன், உம்மை தேடுகின்றேன், எந்த தாகம் தீருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. நன்றி, வணக்கங்கள். வாணிமோகன். மிக்க மிக்க நன்றி ஞானசனலே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கிறீங்கோ? கொஞ்சம் பரவாயில்லையா? ஓ, இருக்கிறேன். நானே பிரச்சனையில் சரி, கொஞ்சம் நோய் இருக்கு, குடி தான் இருக்கின்றது. பரவாயில்ல. அதை நீங்கள் தெராப்பிக்கு போகிற வழியினால கூடும். ஓ, நீட்டு கொஞ்சம் கூட தெரப்பி செய்தது, அதில் கொஞ்சம் வலி கூட. ஓ, சரி வந்துடுமா. சரி, நன்றி. பாருங்க, நேவிஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுவோம். ஏற்றுக்கொள்ளுவோம். அதெல்லாம் சரி வரும். நேவிஸ் பிலிப் சார் எப்படியோ? வணக்கம். காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? நீங்கள்? நாங்களும் இருக்கின்றோம். நன்றி. அனைவரும் நலமாக உற்சாகமாக மகிழ்வாக இருக்க இந்த வேளையில் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி காத்திருக்கின்றார். அவருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். அமைதியான இந்த காலை பொழுதை எங்களுக்கு தந்து எங்களை பாதுகாத்து வரும் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1589 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் விளங்கச் செய்வார். விவசாய பின்னணியிலிருந்து இன்னொரு உவமையை எடுத்து கூறுகின்றார் இயேசு. வயலில் விதைக்க செல்லும் முன் மண் நன்றாக பண்பட்டிருக்க வேண்டும். விதைத்த பிறகு அந்த விதை நிலத்தில் வேரூன்றுகின்றது, தளிர் தோன்றுகின்றது, இலை வளர்கின்றது, பூ மலர்கின்றது, கதிர் வெளியாகி தானியம் உருவாகின்றது. இச்செயல்களில் எதையுமே விவசாயி செய்வதில்லை, மாறாக இயற்கையே செய்கின்றது. உழவர் விதைகளை நடுகின்றாரே தவிர அதனை முளைக்கச் செய்வதில்லை. விதை எப்படி முளைக்கின்றது, எப்போது வளர்கின்றது என்பது கூட அவரின் சிந்தனையை கடந்தவை. இங்கே மனித கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயற்கையின் செயல்கள் நிகழ்ந்து மனிதருக்கு வளமான விளைச்சல் கிடைக்கின்றது. இந்த இயற்கை நிகழ்வை பின்னணியாக கொண்டு இயேசு மக்களுக்கு ஓர் ஆழ்ந்த உண்மையை விளக்குகின்றார். அதாவது, கடவுளின் ஆட்சியை இவ்வுலகுக்கு கொணர்வதில் முக்கிய பங்காற்றுபவர் கடவுள்தான். மனிதர் தம் சொந்த முயற்சியால் கடவுளின் துணையின்றி கடவுள் ஆட்சியை மலரச் செய்ய முடியாது. கடவுளோடு இணைந்து மனிதர் உழைக்கும் போது கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கை முறை மனிதருக்கு இயல்பான ஒன்றாக மாறுகின்றது. அதுவே இறையாட்சியின் மலர்ச்சி. அத்தகைய ஆட்சியை கொணர்வதுதான் தன் பணி என்று இயேசு முழங்கினார்.
இறை வார்த்தை அறிவிக்கும் பணியில் வார்த்தையானவரான இயேசுவை மிஞ்சியவர் எவரும் இல்லை. மக்களின் கேட்டறியும் திறனுக்கேற்ப வாழ்வின் யதார்த்தங்களில் இருந்து உவமைகளை கையாள்வதில் அவருக்கு நிகர் அவர்தான். இன்றைய நற்செய்தியில் அவர் பயன்படுத்தும் இரு உவமைகள் அளவில் சிறியவை, ஆயினும் இறையாட்சியின் மறைபொருளை அவை கூறிய முறையில் வெளிப்படுத்துகின்றன. மனித வாழ்வில் தன்னலவேர்கள் அருந்து நான் என்னும் ஆணவம் அழிந்து இறைவனின் விருப்பங்கள் நிறைவேறும் நிலையே இறையாட்சி ஆகும். இயேசுவோடு இணைந்து மனிதர் செயல்படும் போது அவருடைய இறையாட்சி பணி விரிவடையும். மனித சமுதாயம் கடவுள் விரும்பும் சமுதாயமாக, கடவுளின் ஆட்சி நிலவும் குழுவாக மாறும். இன்றைய அறிவியல் ஒரு எல்லை வரை எட்டி சென்று பயிர் வளர்வதற்கும் வளர்ந்த பயிரின் விளைச்சலுக்கான காரணத்தையும் விளக்கலாம். அந்த எல்லைக்கு பின் அறிவியலும் மௌனம் சாதித்து விடுகின்றது. அந்த பயிருக்குள்ளிருந்து நிலம் தானாக விளைச்சல் கொடுக்க செய்கின்றது. அதுபோலவே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் தன் கையை மீறிய ஒரு ஆற்றல் நம்மை அறியாமல் நமக்குள்ளும் புறமும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதுதான் இறையாட்சி. சில விசித்திரமான நிகழ்ச்சிகள் நம்மில் குறுக்கிடும் போது ஆச்சரியமாக அந்த தெய்வீக சக்தி நம்மை பத்திரமாக பாதுகாத்த சம்பவங்கள் நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நிகழ்ந்தது நாம் அறியாதது அல்ல. நம் வாழ்வில் நம்மை அறியாமல் இறையாட்சி செயல்பட்டு நம்மை பாதுகாத்த நிகழ்வுகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது இறையாட்சியின் செயல்பாட்டை அனைவரும் அறிய வாய்ப்பாகும். இறையாட்சி வெளிப்படையாக ஒரு நாள் வெளிப்படும். அதுவரை காத்திருப்போம், விழிப்போடு செவிப்போம். இறைவா, உம்மை போற்றுகின்றோம். எங்களுடைய உழைப்பினால் அல்ல, இறை தந்தையின் திருவுள்ளப்படியே நன்மைகள் நிகழ்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்டு தாழ்மையான மனதுடன் பணியாற்ற எங்களுக்கு அருள் தாரும் என்று வேண்டிக் கொண்டு ஆண்டவரே பாடலிலே வாழ்த்த வந்தேன், பாட வந்தேன் ஆண்டவரே, பாடலிலே வாழ்த்த வந்தேன். வாழ்வில் சோர்வு நானடையே பலமே சேர்க்கும் அருள் பெறுவே. வாழ்வில் சோர்வு நானடையே பலமை சேர்க்கும் அருள் பெறுவே. காலமெல்லாம் மெய்யறிவதன்றோ நாயகனே வாழ்த்துகின்றேன், பாட வந்தேன் ஆண்டவரே, பாடலிலே வாழ்த்த வந்தேன். கொடுக்கின்ற இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகளை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓக்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வெள்ளிப்பொழுதினிலே இந்த ஆலய பாமுகம் இடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற இந்த பன்னிசைகள் அனைவரின் மனதிலும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இறைவனின் மனதிலும் இவருடைய அந்த எல்லா வேண்டுதல்களும் அவர் கேட்டு அவருடைய திருக்கரத்தால் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் பாமுகத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இளைஞர்கள் குழந்தைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். திருமதி வாரிமகளே, நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். என்ன சத்தம் எங்கிருந்து வருகின்றது? சரி, நன்றி நன்றி வணக்கம். காலை நேர சிந்தனை, பொது சிந்தனை, செவ்வியக்கா, தமிழக்கா, நோ சிந்தனை, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். காலை நேர சிந்தனை என்ன சொல்லலாம்?
மழை பெய்கின்றது, காற்றடிக்கின்றது, இருளாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் இன்று நாங்கள் செய்கிற விஷயங்களை செய்தே தான் ஆக வேண்டும், இல்லையோ? சரி, நன்றி. எங்களுக்கான நேரங்களை நாங்களே செய்து ஆக்கிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். செல்வி அக்கா வந்தார், மியூட்டில் விட்டார், போனார்.